குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்க போகுது, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்க போகுது, எங்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா, அதே நேரத்தில் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டாகுமா, பிரிந்தவர்கள் சேருவார்களா, அதே நேரத்தில் படிப்பு எப்படி இருக்க போகுது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகள் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்க, கடன் அடைக்க முடியுமா, கடன் பிரச்சனைகள் தீருமா, கேட்குற இடத்துல கடன் கிடைக்குமா, குழந்தை பேர் எப்படி இருக்க போகுது, காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் பற்றி நம்ம டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வச்சுட்டோன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 24 வரைக்கும் 3ஆம் இடத்துல, தென் அக்டோபர் 24 அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசியிலிருந்து சுக்கிர 2ஆம் இடத்துல நீச்சமாகுது. இருந்தாலும் புதனோட பரிவர்த்தனை அமைப்புகளில் 24ஆம் தேதி வரைக்கும் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளில் இருக்காரு. அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 3ஆம் இடத்துல அந்த சூரியன் நீச்சம். ஸோ உங்களோட ராசி அதிபதி நீசமடைகிறார், என்னென்ன விஷயங்களை செய்ய காத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிசாரத்தில் பயிற்சி ஆகுது. அக்டோபர் 27 உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது நல்ல விஷயம்தான். ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ராசிக்குள்ளேயே கேது பகவான் இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்து அதிபதி சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகிட்டாரு. சனி பயிற்சி ஆகி அஷ்டம சனியாக போயிட்டு இருக்குது சிம்ம ராசிக்கு. கூடவே அங்கே சனி வக்ரமும் ஆகுது. ஸோ இது கணவன் மனைவி உறவுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக கிடையாது. சனி வக்ரமாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா முதல் 18 நாட்களுக்கு சூரியனுடைய பார்வை அந்த சனி பகவானுக்கு கிடைக்குது. லக்னா அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதியான சனியை பார்க்குறார். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து பேசி ஒன்றா இருக்கக்குண்டான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு அமைப்புகள் இருந்தால் கூட இந்த மாதம் முதல் 17 நாட்கள் 2 பேரும் பார்த்து பேசி பழகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. 2 பேருமே கலந்து பேசி என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்னவெல்லாம் சரி பண்ணணும், எப்படியெல்லாம் இருந்தால் எது சரியாகும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கலந்து பேசி ஒரு தெளிவான முடிவுக்கு வருவதற்குள்ள வாய்ப்புகளை முதல் 17 நாட்கள் கொடுக்கிறது இந்த மாதத்தில். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த காலகட்டம் 3ஆவது நபருக்கு இடம் கொடுக்காதீங்க. பிரச்சனையா இருக்க குடும்பத்தோட வச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளாக வராதீங்க. உங்களுக்குள்ள முதல்ல பேசி அதை சரி பண்ணிக்கங்க. உங்களுக்குள்ள பேசி சரி பண்ணல அப்படின்னா அந்த பிரச்சனைகளினுடைய வீரியம் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது தவிர குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதை நம்ம கையில் தான் இருக்காது. ஓகே, 2வது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த அமைப்புகளை நீங்கள் போய் பேசினாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய விருப்பத்திலிருந்து, தன்னுடைய திட்டத்திலிருந்து, தன்னுடைய ஆசைகளிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்வதற்காக தயாராக இருக்க மாட்டார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுட்டு நம்ம தான் பெண்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதற்கு காரணம் நம்ம தான். ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் 7ஆம் இடத்துல இருக்குங்காண்டி தான் அந்த சனியை வக்ரம் அடையுது. காரணம் நம்ம தான். எதுக்காக இந்த விஷயங்களை இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற பின்னாட்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதனால நம்மளுக்கு பாதிப்புகள் ஏதாவது வருதா, இவங்களுடைய பிடிவாதத்தின் பேரில் நம்ம இதை செய்கிறோமே, அதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வருதுன்னா பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தைரியமாக இருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தொழில் ரீதியாகவும் அதிகப்படியான டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஓடிட்டுருக்கு. காரணம் என்ன, 10 கூடியவர் சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேது கூட நகர்ந்துட்டு இருக்கிறாரு. வரக்கூடிய
9ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் நீச்சம் கூட. பரிவர்த்தனையில் பலமாகுது இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் நீச்சம் தான். பரிவர்த்தனை பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். ஏதோ கொஞ்சம் நம்மளை தேர்த்திக்கலாம், அவ்வளோதான். ஆனால் முழு விஷயத்தையும் நம்மளால் தேர்த்திக்க முடியாது, முழு அமைப்புகளையும் நம்மளால் தேர்த்திக்க முடியாது. அப்போ தொழில் அமைப்புகளில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. எப்படியா அந்த வேலையை விட்டு ஓடிடலாம்டா, இந்த தொழிலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற தொழிலை விட்டு போட்டு புதுசாக ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக பெரிய லாபத்தை, பெரிய வருமானத்தை பார்த்துட முடியும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் இந்த தொழிலை அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றுக்காகாத விஷயத்த பெரிய விஷயமா நினச்சிட்டு போய் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு. இப்போ வேலையில், தொழிலில், வேலையாகட்டும் தொழிலாகட்டும், எந்த அளவுக்கு கவனமாக பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லி போட்டு கையில் இருக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ணுறதோ, வேலையில் வந்து நம்ம இஷ்டப்படி நடந்துக்கிறது, இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முக்கியமாக அது வேலையிலலாம் கண்டிப்பாக எகெயின்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதம் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய மாதம் வேலை தொழில் அமைப்புகளில். வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் 18 நாட்கள் வருமானத்துக்காக அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கையில் எவ்வளோ காசு பணம் இருக்குது, அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், எது வழியாக போனால் நல்லது, எதன் வழியில் வந்தோம்னா நல்லது இல்லை, காசை எப்படி செலவு பண்ணலாம், எப்படி அதை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துட்டா 17/10/2025 அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சரியான பாதை நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அப்போ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான சூழல் அமையலை. பிளானிங் மட்டும் இருக்குது பேப்பரில், அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உண்டான தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்குண்டான முயற்சி இல்லைன்னு சொல்லலாம், தன்னம்பிக்கையை விட முயற்சி இல்லைன்னு சொல்லலாம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ என்ன நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும். அதுக்காக நம்ம காலத்தையும் நேரத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது, தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அடுத்தது படிப்பு. 4ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் தன் வீட்டை தானே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது படிப்பில் பெருசாக ஒன்றும் தொந்தரவுகளை காட்டலை. ஏன்னா படிக்கிறதுக்கு போட்டு விளையாட ஆரம்பிச்சிருவோம். விளையாண்டாலும் பரவாயில்ல, 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து படித்தா என்ன மார்க் வாங்க முடியுமோ அதை 30 நிமிஷத்தில் படித்து அந்த மார்க்கை வாங்கிடலாம். விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கணும், படிப்புலையும் ஆர்வம் இருக்கணும். ரெண்டுமே இங்கே ஸ்டெபிலைஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த மாதத்தில் குழந்தைகளுக்கு படிப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மட்டும் உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள், கொஞ்சம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்குது, இந்த பிளட்டு சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்குது இந்த காலகட்டம். சரிங்களா? அதிகமாக எமோஷன் ஆகிறது கூடாது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 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 கிரக நிலைகள் அமைப்புகளில் தான் பார்க்கும்போது தான் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதோ இல்லை லோவாகிறதோ, ஹார்ட் பீட் அதிகமாகிறதோ, அந்த பல்குலேஷன் சொல்லுவாங்க, அது அதிகமாகிறதோ இல்லை லோவாகிறதோ, ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் அப்நார்மலாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிளட்டில் வந்து என்ன சொல்கிறதுனா பியூரிஃபிகேஷன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. கோபம், ஆத்திரம் இந்த மாதம் பட வேண்டாம். அது நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகளை அதிகம் தருகிறது. நோய் குறையுமா? 6ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணணும், அதை அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. நோய் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கடன் அமைப்புகள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த கடனினுடைய கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், இல்லைன்னு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கடன் வந்து நம்மளுடைய தகுதிக்கு மீறி அதிகமாக வாங்கிடுவோம். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதுமானது. குழந்தை பேர், அதன் மீது ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தை வேணும்னு நினைப்போம், அதுக்காக நிறைய செலவுகளையும் செய்வோம். செலவுகளுக்கு உண்டான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே செலவுக்கு உண்டான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். காதல் அமைப்புகளில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. முதல் 18 நாட்கள் காதல் அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. 18ஆம் தேதிக்கு மேலே காதல் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் என்ன செய்தாலும் மாட்டிக்குவீங்க. முக்கியமாக இந்த
ட்ராவல் பிளான் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதில் தான் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிய வந்துடும், துணை இப்படியெல்லாம் பண்ணுறான், நம்ம பையன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா 5ஆம் அதிபதி 12லேருந்து 4ஆம் இடத்தை பார்த்துருவார். 4ஆம் இடத்தை பார்த்துருவார். ஸோ அதனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துக்கு பார்வை வராது, 4ஆம் இடத்தை மட்டும் பார்ப்பாரு, தாயாருக்கு தெரிய வந்துடும். ஸோ அது கொஞ்சம் கவனம் வேணும் 18ஆம் தேதிக்கு மேலே. ஸோ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம், நெகட்டிவ்களும் இருக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. தினமும் சிவ வழிபாடு செய்துட்டு வரலாம், சிவபுராணம் படிச்சுட்டு வரலாம். 2 நல்லெண்ண தீபம் போட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயங்களுக்கு பிறந்த கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிட்டு